சரி, அதனால ஒண்ணுமில்ல. கனகத்தில் பாட்டு பாடும், கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா, சாமி அறையா புடிமண்ட மேல கொண்ட போட்ட சாமி அறையா, எந்த ஊரையா, எந்த உரையா, யா 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 ஏதோ காரணம் கட்டுறது யாராண்டு பார்ப்போம், சந்திப்போம், சிந்திப்போம், மறப்போம். ஆட வைத்தேனே பாட்டும் நானே, பாவமும் நானே. ஹலோ, நான் பாடின பாட்டு பாடக்கூடாது. நீ வேற பாட்டு பாடுங்க. நீங்க பாடின பாட்டு நான் பாடவில்லையே. பாட்டும் நானே நான் தானே பாடினேன். பாட்டுன்னு தான் சொன்னீங்க, மத்தவங்கள நான் தான் பாடினேன். கூட்டும் இசையும் கூட்டும் ரசமும் பொரியலும் நானே, சாப்பிட்டு தானே, பாட்டும் நானே, பாவமும் நானே. முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்லவும் பாட்டும் நானே, பாவமும் நானே. ஆசையும் பொருள் இசையும் நானே, அசையும் பொருளும் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, அசையும் பொருள் இசையும் நானே, ஆடும் கலையில் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, எதிலும் இயங்கும் இயற்கையும் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, எதிலும் இயங்கும் இயற்கையும் நானே, பாட்டும் நானே. என் இசை நின்றால், என் இசை என்றால் அடங்கும் அதற்கும் உரையே. நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதாம், அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே, அறிவாய் மனிதா அசையும் நானே, அறிவாய் மனிதாவும் ஆணவம் பெரிதாம், ஆணவாய மனவாத வந்தவனின் மானவாய எனிமூட வந்தவன் பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. சுமக்கு சுமக்கு தன சுமக்கு தன சுமக்கு சுமக்கு திங்கா திங்கா சுமக்கு சுமக்கு திங்கா திங்கா சிந்தா 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 தாரம் சிந்தா 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 சகரிக பரிணி விசாரி விசா சரி சரி தப பதவி சரி தல பரனி பரனி தரனி சகரிக பரிணி நிசாரி நிசத தனி சனி தப பதவி சரி ஏ நான் வாதி சம்பளம் பண்ணேன். சகரிக சரி நீ சரி நிசத தனி சனி தப பதவி சரி 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 நீ சூப்பர், சரியா பாருங்க. தக்க தரி தக்கிட்ட துண்டு தரி நீ இந்த
யாரா அது விடுதா? எங்க வெளியே அந்த இருக்குல்ல யாரு இந்த குடிஞ்சிருச்சுல தகதறி தக்கிட்ட சுண்ணு தறி தின்னு தந்தர கிடக்கு தீந்தர கிடக்கு தொந்தர கிடக்குதா சொல்லு. தகர்தி சோம்பு இருக்கிறதா சோம்பு தகர்றதா சீரகம் நக்கிறதா? சீரகம் நக்கிறதா? கையை டைப் பண்ணா வலிக்குது. அது எறும்பு மாடு தகதறி தகதறி தகரதி தகரியா என்னடா பாடுற மோரை மூஞ்சி யாரா நீ? அறிவட்ட முட்டாப்பட பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன் யாராணி கீராணின்னு சொல்லக்கூடாது. என்னடா யார் நீன்னு? ஏங்க நீங்க யாருங்க? ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? அப்ப நீங்க யாருன்னு சொல்லணும். ஏய் என்ன எங்க எங்க நீங்க வந்திருக்கீங்க? மோர கட்டை அபிஷேக பிரியா சிவா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சேஷ்ட பிரியா சூர்யா உத்ரா கரகர பிரியா அலங்கார பிரியா உத்ரா உத்ரா உத்ரானா யாரு? சித்ரா மோரே பாரு. கரகர பிரியா சுந்தரம்பாள் சுந்தரம்பாலா? மோதக பிரியா பிரியா குண்டதனா நடன பிரியா அதான் ருத்ரா இல்லையா? யார நடன பிரியா வந்து அது எது பிரியா அது நடந்து போகும்ல பிரியா. நடன பிரியா ருத்ரா. நடன பிரியா உத்ரா. குத்ரா இல்லடா ருத்ரா. ருத்ராவா குத்ராவா? மோதக பிரியா குண்டதனா மோதக பிரியன் குண்டோதரன். மோதக பிரியன் யாரியா? மோதா பிரியான்னு என்னட்டு கேட்டா அப்படியே நான் சொல்லும்போது இடையில சொல்றேன். ஏங்க இப்ப தெரிஞ்சதான் சொல்றேன். ஒப்பனதும் கபனந்து உபசரி துண்ண பேசி உப்படா அது உண்பது அமிர்தமா கோடமட வார வேண்டியது இந்த பேப்ப சொல்லிட்டு கட்டி பேசி நானே சொல்லிருக்காங்க. மானவே நன்னா மனமன் நானே நானும் ஈனமா மானா முன்னு சொல்லிருக்காங்க. யோ என்ன சோடாபட்டி மண்டையை உடைச்சு சோடாபட்டினா அங்க படிச்சிருங்க அது கை தட்டாரு. ஏற்கனவே அரை மண்டையா இருக்கு மேற்கொண்டு மண்டையை உடைச்சு பண்ணி ஒழுங்கா எது ஓடி போயிடணும். ஏயா ஒருத்தர் பேசும்பொழுது இடையிலே புகுந்து பேசக்கூடாதுங்கிற ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லையா? பேசும்போது ஒரு விஷயம் பேசும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசுனால நான் பேசுறேன். ஐயா நான் பேச மாட்டேன். உலகில எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கட்டது கைமளவுக்கு சொல்லிருக்காங்கல்ல. என்ன சொல்லிருக்காங்க? கட்டுறது கல்லாவது எனக்கு தெரியாது. அட இருக்கட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்சே இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நான் பேசும்பொழுது என்னுடைய பேச்சை தடை நிறுத்தி நீங்க என்ன பேசுறது? தெரியாத விஷயத்தை நான் படிக்காத விஷயத்தை நீங்க பேசுங்க. அப்படியா? அப்ப நான் பேசுறது கூட உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க இடையில பூந்து பேசுங்க. தெரிஞ்சா பேசுங்க. ஐயோ என் காலை ஒடிக்க தெரிஞ்சானே. பயந்து தொலைஞ்சிட்டா சும்மா. என்ன என்ன டயர் ஓட்டி விளையாடுற இடமாடாது. டயர் எங்க? டயர் ஒழுங்கா ஓட்ட தெரியல. அப்ப நான் என்ன பேசணும் இடையில பூந்து நீங்க பேசுங்க. யார் யாரு போச்சு ஆகட்டு சும்மா தேவையில்லாம ஆளு முக கட்டுங்க. எங்க கிடந்த எடுத்தாப்புலன்னு தெரியல. அதாவது நான் பேசும்பொழுது இடையில பூந்து பேசாதீங்க தயவு செஞ்சு. சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு. ஓடி 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 மாட்டு தாண்டல நிக்கிறேன். நீங்க எது கொடுத்ததெல்லாம் பிச்சு விட்டான். என்ன பிச்சு விட்டா? பிச்சு விட்டா என்னத்தை பிச்சு விட்டாரு அவரு? என்ன அறிவன கொஞ்சமாவது சோறு தானே திக்கிறான். இட்லி சாப்பிட்டா தோலை சாப்பிட்டான். அங்க எங்க போற? இங்க வேணா இங்க வாயா. ஒருத்தர் பேசும்பொழுது இடையில புகுந்து பேசலாம் மரியாதையா? பேசக்கூடாது. தப்பு இல்ல சொல்லி அவன்கிட்ட சும்மா பைத்தியக்காரத்தனா பண்றேன். பேசும்போது இடையில வந்து முதல்ல பேசுற. சரிண்ணே முதல்ல பேசுறா. நீங்க சொல்றதே நான் கேட்பேன். முதல்ல பேசினா புரியல எனக்கு. எங்க அண்ணனை பார்த்து போடான்றீங்க. ஆமா. இவரோட தகுதி என்னன்னு தெரியுமா? என்ன தகுதி இவருக்கு? இவரை பார்த்து போடான்றீங்க. போடான்னு தான்டா சொன்னேன். இப்ப என்ன ஐயா ரொம்ப சொன்னாத என்னண்ணே? ரொம்ப பார்த்து சும்மாவே அழகா இருக்குதுடா அப்படி சொன்னா என்ன மண்டையும் வாயும். சரி இரு, அவரோட பெருமை என்ன தெரியுமா? என்ன என்ன பெருமை இருக்கு புரியல. அண்ணா எனக்கு சிகரெட் சொல்லு.
அண்ணனுக்கு சீரட்டு கடை எடுத்து வச்சாச்சா? கடை எடுத்து வச்சாச்சு. உனக்கு சீரட்டுண்டே கடை மட்டும் போட்டு தருவீங்களா இல்லை போட்டு தர மாட்டீங்களா? சரி சரி. ஏய் ஒழுங்கு மரியாதையா நான் ஒன்று பேசுனா நீங்க ஒன்று பேசுங்க. வந்தவனா நீங்க பிரச்சனை நீங்க பிரச்சனை பண்ணணும்னே வரீங்க. ரெண்டு பேரும் படிச்சிருக்கீல்ல? ஆமா. எங்க மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கல்வி பேசுங்க. ஏய் நீங்க நாரதர் வேலை ஆக்குறது என்ன? டீ குடிக்கிறதுக்காக உடனே நம்ம ரெண்டு மாத்தி மாத்தி பேசுறான். இங்க போய் இங்க இது ஒரு ஆடுது. டீ குடிச்சா பித்தம். அப்புறம் குடிக்கிற எருமை மாடு. உங்களுக்கு பித்தமே இல்ல இல்ல. குடி போய் ஏய் பேசி அடி பேசு. நம்மளுக்கு வந்து தொழில் பண்ணும்போது அதெல்லாம் மோரே மாரி பேசு. பெருசா எடுத்துக்க கூடாது. தொழிலா இந்த ஊரிலே 1000 சொல்லு 2000 ஏலே 1000யா 2000யா 2044 பொண்ணு வாத்தாங்களா? அது பொண்ணு வாக்குற வயசுக்கு வந்திருக்கு. சித்திரை மாசம் 3ஆம் தேதி 44 வயசுக்கு வந்து நானும் கொப்பரை எடுத்துட்டு போனேன். அண்டா அதாவது அண்டங்காக்கா கொண்டக்காரி ஏய் ரெண்டுக்கு அண்டங்காக்கா கொண்டக்காரி நாரதரங்க போயிட்டாரு ரெண்டுக்கு பாரு துணை இல்லாம ரெண்டு பேராலையும் பேச முடியல. யாருக்கு துணை இல்லாம தைரியமான ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி பார்ப்போம். அண்ணே கேளுண்ணே. அண்ணே நீ கேளுண்ணே. கேள்வி கேட்குற இந்த ஊருக்கு எப்படி வந்த? வேலம்மாள் ஆஸ்பத்திரி பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்து அந்த ஹோட்டல்ல ஏன்டா சாப்பிட்டோம்னு போச்சு. நல்ல ஹோட்டல்ல கொண்டே விட்ட நீ. நான் வேணாம்னு திமிர எடுத்து போனேன். போன இடத்துல சாம்பார் அருமையான சாம்பார் 2 நாளைக்கு முன்னால வச்சது. அதை சாப்பிட்டு அப்படியே வந்து இங்கிட்டு ஒரு பக்கம் ரோடு கட்டானுச்சுன்னா எனக்கு எங்கிட்டு வந்தோம் தெரியல. அப்படியே வந்து கை வைக்காதீங்க மேல கை வச்சுக்கிறதெல்லாம் இருக்க கூடாது. அறிவட்ட முட்டா போல. டேய் இங்க வாங்கிட்டு நீ வாங்கிட்டு என்ன அதான் சும்மா இந்த ஒரு என்ன கையை வச்சா என்ன கையை வச்சா என்ன வேணாம் கை நான் சும்மா எதுக்கு கையை உள்ள வைக்கிறேன்? வெளியே இருந்தா நீட்டுவேன். சரி வா நீட்டு பாப்போம். நீட்டேன் கையை நீட்டு வெளில இருந்தா. ஏன்னா பனையூர்ல இன்னும் 8 நாள் திருவிழா நடக்கணும். இருக்கட்டும் திருவிழா நடக்கட்டும். விடுங்கற நீட்டு உங்க மனம் உங்களுக்கு தெரியாது. அதே என்னோட குணம். டேய் அறிவட்ட முட்டா போடுங்க வணங்க. யாரு உன்னே தாண்டா கேக்குறேன். என்னவா நான் பேசினா என்ன பேசினாலும் பேசுனீங்க இல்ல. இல்ல மரியாதை தேவை. எங்க அண்ணனை பேசுறீங்க. அவரு கொஞ்சம் பொறுமையான ஆளு. நான் கொஞ்சம் கோவக்காரன். என்ன பண்ணுவேன்? கவி பேச பேசுற பூரா ஒரு தப்பா பேசி. யார் தப்பு? நானா தப்பு பொட்டி அடிச்சு தப்பு நானா தப்பு பேசுறேன். அண்ணே வாங்க 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 வண்டியை திருப்பி ரெடியா நிப்பாட்டி நான் கிளம்பறேன். இங்க வாங்க இங்க வா. திருக்குறள் தெரியுமா? தெரியும். திருக்குறள் தெரியுமா? ஏண்டா எத்தனை குறள் சொல்லு. எத்தனை குறள் மொத்தம்? அது நிறைய குறள் இருக்கு. அதான் எத்தனை குறள்னு கேக்குறேன். அது எத்தனை குறள்னே சொல்லக்கூடாது. குறளை பத்தி இருள பேசக்கூடாது. ஏன்? திருவள்ளுவர் முடியாம இருந்து இறந்து விட்டார். நான் தொண்டாடிக்கிறேன். இருட்டாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதல்ல உலகம் இருக்கியா? அவரா சரிப்பா அவன் வேணா அவன் புதிய தெரியல அவனுக்கு. அண்ணே நீ பேசுன நம்ம 2 பேரும் பேசுவோம். அண்ணே கற்றதனால் ஆய பயன் உங்கள் வானதி நின்றார். பேசு. கற்க கதற கற்பவன் நிக்க அதற்கு தகன் மலர் மிசை ஏகினா நாலடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார்னர். ஒழுக்க விழுப்பம் தர உயிரினும். என்னது என்னது குறள் சொன்னா சரின்னு ஒத்துக்கிறோம். டேய் குறள் வந்து ஓம்பப்படுமியா? ஆமா. இல்லையா சொன்னா தப்பா அசிங்கமா தானே சொன்னார். யாருங்க அவர் அசிங்கமா அசிங்கமா? நீங்க வந்து எங்களை அசிங்கமா நினைக்கிறீங்களா? நாராயணா ரமகே ஐயோ ஆண்டவா அசிங்கமா என் நாவலே வராது. அட்டேங்க அப்பா
சே நல்ல புள்ள. சரி வாங்க நீ நம்ம குரல் பேசுவோம். அண்ணே தொட்டனை தூரம் மறுக்கடி வாங்கறதுக்கு கட்டளை தூரம் அறிவுனாங்க. நான் சொல்றேன் கேளு. நீ பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு வயிற்ற கலக்க மாதிரி வெளியே விட்டு நானே ஒன்னே வயிற்ற கலக்குதுடா. ஐக்கே கலக்கினாலும் இதை மேட்டை பிரிச்சுக்கிடுவா எடுத்து அலசிக்கிறேன். இங்கனே இரு. நீ பேசு. என்னது குரல் பேசு. எனக்கு தெரிஞ்ச 3 குரல் தான் தெரியும். அதுக்கு அப்புறம் என்ன திருக்குறள் தெரியுமா? எனக்கு நம்ம சவுடால் பேசுறேன். குரல் 3 குரல் தானே. குரல் 1330 குரல்டா. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், கரிச்செல்வம், கரிக்கடை செல்வம் இன்னைக்கு வரமாட்டாங்க. அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஆமா தெரியாதா? எய்தர் கரிய சேர்ந்தாக்கால் நல்லகே செய்தர் கரிய செயல். இன்னொரு குரல் சொல்லு. முதல்ல கையெடுங்க. நீ குரலை சொல்லும் போது நீ வா சொல்லு. ஐயா கையை எடுத்தாலும் சொல்லுவாரு. கையெடுங்க. என்ன தொடாதீங்க. ஏன்? நான் சுத்தம் இல்ல. சின்னத்தை விடு. சரி நீ வா சொல்லு. குரல் பேசுவாங்க. நான் 3 தடவை யாதனின் யாதன் நீங்கியோ நோதல் அதனின் அதன் இல்லைன்னாரு. துப்பாக்கி 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 2 துப்பாக்கி மதுரையில 2 ரூபா 200 எவ்வளவு? 160 துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி. என்னடா துப்பாக்கி? என்ன துப்பாக்கி? குரல் காலத்தால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தை மேல பெறுதுங்கிறார். அம்மா பெருசுதான். பெரியதானா? குரலை பேசு. குரல் தான் சொல்ல தெரியாது அடங்கியா நொற்ற மலையில மேல பெறுது. ஏன் நீங்க அப்படிதான் பிந்துறீங்க? நீ வா பேசு. நாம சொல்லிருப்பேன். நீங்க சொல்ல சொல்லுங்க. சரி வேற குரல் பேசுவா. பேசு. வேற குரல் பேசு. ஐயா போயிட்டாரியா? நீ அவன் போனா போயிட்டு போற. நீ பேசு. இல்ல எங்க அப்பா வைவாரு. அப்பா வைறாரு இவர் வைறாரு. குரல் பேசுவா. இல்ல அவனை அனுப்பிட்டா சவுடால் பேசுறேன். இவ்வளவு நேரம் யாரு என்ன மோனே? குறுக்குறள் தானே அப்படின்னு வந்து பேசு. சும்மா அவன் முன்னுக்கு அப்படி பேசினா தான் கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு. இல்லைன்னா தெரியாதுல்ல. உனக்கு தான் தெரியாதுல்ல. தெரியாம எதுக்கு போன சவுட? மருதமணி ஒரு ஆள் நடத்திடாத. நானே கோபடானே இப்ப பேசு. பேசு. நீ பேசு. பேசுங்க. பேசுறேன். முத்தை தருவத்தி போதும். ஏய் என்னடா பேசுறேன்? முத்தை ஓதும். உனக்குதான் முக்கற்பரவருக்கு அத்திப்பல் இருங்க இருங்க. என்ன பேசுறதா? நீங்க பேசுறதா பாத்தீங்களா? தண்டியா இருக்கா? தள்ள வர முடியல. தப்பு தப்பா பேச. பேசு. 10 தலை தத்தை கடைதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு 10 பலை 10 தலை பணம் ஏதாவது பேசுறானா? இருக்காங்க. பேசு. இந்த மைக்ல இங்க பேசணும்ல. பேசுறானா? 10 தலைகளை எங்கள் ஒன்றிற்கு 10 ரூபாய் 2 ஆற்றுத்தலை. டேய் ஏய் டேய் இங்க வாடாங்க. நீ முத இங்க வாடா. டேய் வாடா. இங்க வாடாங்க. இங்க மேடைக்கு வாடா. தைரியமான ஆளா. இங்க வாடாங்க. மாடை அவுத்து. இங்க நீ முத வாடாங்க. மாடை அவுத்து விட நீ போகணும்ல. முத இங்க வா. இங்க வா. நீ பாப்போம் யாருக்கு பறக்குதுன்னு. ஏன் வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. ஒரு மதுரம் தெரியாதவங்க. ஒன்னும் தெரியல. சவுடாலுக்கு மட்டும் ஒன்னும் குறைச்சா கிடையாது.
ஏய் வினிதா வா. டேய் சும்மா ஏன் அதே போட்டு வா வாங்க போ. அதான் விழுதா என்ன கூப்பிடு. ஏய் உனக்கு இந்த வினிதாதே. இந்த வினிதாதே. பேசுங்கடா ராதி வெக்கமா வெக்கமா இல்ல கொஞ்சம் கூட. வெக்கமான ரோதமெல்லாம் உதுத்து 25 வருஷம் ஆச்சு. வெக்கம்னா என்ன கிலோ எத்தனை கிலோ எவ்வளோ விற்கிது? அறிவட்டவனே மேடையில ஒரு விஷயத்த பேசி நம்ம பதில் சொல்ல முடியலனா யாருக்கு அசிங்கம் யாருக்கு பதில் சொல்ல முடியல? கேளுங்க கேளுங்க பதில் சொல்ல முடியல அப்புறம் என்னன்னு பாப்போம். சும்மா என்னமா அப்புறம் பேசிக்கிட்டே இன்றைக்கு இந்த இடங்களுக்கு ஒவ்வொரு பக்கமும் பேரு பனையூர் அப்படின்னு நம்ம மாத்தி வச்சிருவோம். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பேர் சரியா? ஆனால் ஒட்டுமொத்தமாக இது திரு ஆலவாய் அப்படிங்கிற மதுரை. ஆமா தானே? ஆமா. ஊருக்கு என்ன பேரு? மதுரைன்னு பேரு. மதுரையில டேய் மதுரையில ஏய் விடு பேசிக்கிட்டு தானே அசிங்கப்படுத்தியா? சரி கோத்துக்கிறாத. யாங்க பேசவாரு. மதுரைக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேரு? மதுரைக்கு முன்னாடி தூங்கா நகரம். அதெல்லாம் சிறப்பு பேர்றா. டேய் டேய் எரும மாடு அது சிறப்பு பேரு. மதுரைக்கு முன்னாடி அது சிறப்பு பேரு. மதுரைக்கு முன்னாடி பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்ன தெரியுமாடா? என்ன பேரு? மதுரைக்கு முன்னாடி மேலூர். அண்ணே எப்படி கரெக்டா தர்ற? ஏய் மைக் எடுத்துட்டு அடிச்சாலும் மண்டைலாம் உடைச்சு போய் பாத்துக்க. அண்ணே அவருக்கு தெரியல. நீங்க எல்லாம் மதுரைக்கு இப்ப இதுக்கு மதுரைன்னு பேரு. இதற்கு முன்பாக என்ன பேருன்னு கேட்டேன். அவன் முதல்ல இருந்தவங்கள ஆதியில என்ன பேரு? அப்ப இருந்தவங்கள தான் கேட்கணும். அப்ப இருந்தவங்கள கேட்கணும்னா அதுக்கு படிக்கணும். இங்க வா. மதுரைக்கு இதற்கு முன்பாக என்ன பேரு? மதுரைக்கு இதுக்கு முன்பாக என்ன பேருன்னா அங்கே பெரியாஸ்பத்திரி இருக்கு. ஏதாவது பொருந்துற மாதிரி பேசுறா பரதேசி. பாரு பாரு இருக்காங்க. அப்புறம் பெரியாஸ்பத்திரி இருக்கா இல்லையா? அதுக்காக முடியலன்னா அங்கேயே விட்டுருவோம். என்னடா கேட்கிறேன்? என்ன கேள்வி கேட்டேன்? மதுரைக்கு இருக்காங்க. ஏன் கோபப்படுறீங்க? இதை பத்தி தெரியாது. நான் பெரிய கோக்கறேன். என்ன என்ன என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் பெரிய கோக்கறேன். கோகாரனா வரி அம்மா விட்டு இதுக்கு முன்னாடி என்ன பேருன்னு சொல்லு. மதுரைக்கு அண்ணே வானே வாடா ஒரு கும்பலடா. அவன் தான் மதுரைக்காரன். இங்க வா. அப்பா நீ வா. வானே மதுரைக்காரன் தானே? வெளியில எல்லாம் கிட்ட நான் மதுரைக்காரன் தானே. அங்க நல்லா சவுடால் பேசுறீங்கல்ல. நான் மட்டும் இல்ல பூராவே உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீ மட்டும் பேர் சொல்லு. அவரு நான் சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லு பேர் சொல்லு. மதுரைக்கு முன்னாடி ஏய் மதுரைக்கு முன்னாடி பேர் என்னப்பா? அவங்கள்ட்ட கேட்கல தம்பி. உங்ககிட்ட தான் கேட்டேன் பேர் சொல்லு. அப்புறம் இவங்க மதுரைக்காரன் இல்ல. நீ சொல்றானா? சொல்றா என்ன? ஏய் மரியாதை இல்லாம பேசுற. அப்படிதான் பேசுவேன். மதுரைக்கு பேர் என்ன தெரியல. வெக்கம் இல்லாம இல்ல சவுடா வேற பேசுற. ஏய் வினிதா பாரு போடா வாடா. ஏய் இங்க பேசுறானா? ஏய் கூப்பிடுறானே. டேய் இங்க வாடா. டேய் மருதமணி. ஆளு முகர கட்டையில வந்து சேர்ந்திருக்காங்க பாருங்க. தெரியுமா தெரியாதயா? மதுரை தானே. மதுரைக்கு முன்னால என்ன பேருன்னா இப்படி பேசுறேன் எனக்கு ஏன் எரிச்ச வருது. ஏய் தெரியுமா தெரியும் விளைக்க. அண்ணே நீ கோபப்படாம இதான் மதுரைக்கு முன்னாடி கையெடு. கை நம்மகிட்ட வந்து கை மேல யாரையும் படக்கூடாது. அது பிடிக்காது. மதுரைக்கு முன்னாடி வந்து என்ன வருமே? ஏய் மிருகக்காரன் நாடத்துக்கு வேணாம்டா. ஏன் வேணாம்டாவா? உங்களை போய் சொல்லுவேன் நீங்க சரியா? என்ன செய்யணும்? எந்த நேரமா தான் டிரான்ஸ்கார் பிள்ளை எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஐயோ எங்க டிரான்ஸ் போடுங்க அவங்களுக்கு டிரான்ஸ். ஆனா அதுவும் பொம்பளை பிள்ளை பக்கத்துல போனா உங்களுக்கு தாங்கவே முடியாது. நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். குழப்பே அதுதானே சாமி. அதை வச்சு தான் நான் தொழில் நடத்துறேன். நல்லா இருக்கு. இந்த மதுரைக்கு பேர் மட்டும் தெரியாது. தெரியுமே. அப்ப சொல்ல வேண்டியதானே? மதுரைக்கு முன்னாடி வந்து 1900 நான் வருஷமெல்லாம் கேட்கல. பேர் தான் கேட்டேன். ஐயா முதல்ல இருந்து வரலாறு முதல்ல இருந்து சொல்றாரு. ஒரு விஷயம் சொல்ற ஆத்தாளுக்கு உடனே அடிச்சு மண்டையை உடைச்சு போலாமா? இருங்க சொல்லுவோம்ல இருங்க. எப்ப சொல்லுவியா? டேய் மதுரைக்கு வந்து 1870 தெரிஞ்சா சொல்லு. அசிங்கப்படுத்துறியா? அங்க இருங்க. மதுரைக்கு முதல்ல என்ன பேரு? சீனுக்கு நடுவில் என்ன தெரியலடா. சீன் மட்டும் ஆடுதா? சீனு மட்டும் ஆடுது சாமி. நான் போய் பார்த்தேன். ஏய் இங்க வா சொல்லு. மதுரைக்கு என்ன பேர்? மனசு மட்டும் உறுத்துது சாமி. ஏண்டா இது நம்ம ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் தெரியலையேன்னு மனசு உறுத்தல. யாரு தெரியலைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். தெரியும். அப்ப சொல்லி தொலைங்கடா. மதுரைக்கு 1900 எரும மாடு சோறு திங்கிறியா? சோத்த விட்டு வேற லத்திய திங்கிறியா? டேய் பரதேசி என்ன கேட்கறேன்னு புரியுதா? வருஷமாடா கேட்டேன். பேர் என்னன்னு கேட்டான்டா. ஒரு வரலாறு சொன்னோம்னா அது முறை. எந்திரி எந்திரி
சும்மா பொம்பளை பிள்ளைகளே எப்பா பார்த்தா எந்திரி சாமி டேய் எந்திராமடா ஏய் விடுடா அடிக்கிற பாது கொடுக்க விடுடா எந்திரிமா இங்க வா மதுரை பேர் சொல்லு பேர் சொல்லு. ஏ கிறுகிறு பிடிச்சிருக்கா மதுரைக்கு மதுரை தான்யா பேரு இதுக்கு முன்னாடி என்ன பேர் மதுரைக்கு அதை சொல்லு இதுக்கு முன்னாடி என்னென்ன பேரு யாராவது பெரிய மனுஷன் சொல்லுங்கப்பா யாருக்கு தெரியும் அவருக்கே தெரியாது சொல்லு பேர் சொல்லு அவன்கிட்ட கேட்டீங்களா என்கிட்ட கேட்குறீங்களா அவன்கிட்ட தான் கேட்குறேன் நீ தான் மதுரைக்காரன் அவன்கிட்ட தொண்டிக்கு பேர் என்ன மதுரைக்கு முன்னாடி அந்த ஓடி போயிருவாங்க அவன் போயிட்டு போறான் நீ சொல்லு இது நானா கட்டிக்கிறேன் போதுமா ஹலோ ஹலோ பேரு மதுரைக்கு முன்னாடி பேரு மெத்ரா கரெக்டா சொல்ற அது வெள்ளக்காரங்க வச்சது எது அது வெள்ளக்காரங்க வச்சது என்ன பேர் மெத்ராண்டு ஏண்டா எரும மாடு மெஜரா இல்ல அவனை எருமை மாடு சொன்னீங்க அது ஊர் சரி ஒத்துக்கணும் அப்ப உன்னைய வந்து கரெக்டா வண்டி என்ன சர்டிஃபிகேட் மாடு ஏய் மாடு அவுத்து விட்டுருவான் போட்டு போய்கிட்டே இருப்பான் பேரு வெக்கமா இல்ல உனக்கு எனக்கு வெக்கம் ஏப்பா உனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது எதுக்கு இந்த வெக்கம் சூடு சொல்ற அண்ணா என்னண்ணே அது அண்ணே அண்ணா என்னண்ணே வெக்கம்னா வெக்கம்னா என்னண்ணே சரி அடுத்த ஆளை கூப்பிடு வரட்டாரு இப்படியே பிடிச்சி இப்படியே அடிச்சேன்னு வை மட்டும் மண்டை தச்சு போயிடும் ஒழுங்கு மரியாதை நடந்துங்க இருங்க இருங்க எங்க அண்ணனை முதல்ல அவுத்து விடுங்க அவுத்து விடுங்க சவுத்து விடுங்க சரஞ்சனா பல்ல அவுத்து ஏய் என்னைய அவுத்து விட அவர் வேணாம்டா என்னைய அவுத்து விட வினிதா வரும்டா இப்ப என்ன அவுத்துருவா நிக்கிறியாண்ணே அண்ணன் நிக்கிறியா யாரு நீ யாரு கட்டி போட்டது அவர் தானே கட்டி போட்டாரு ஐயாரு வராதங்க மணி ஆயிடுச்சு 3 மணிக்கு நாடா முடிக்கணும் 4 மணி ஆயிடுச்சு கண்ணே வெள்ளையம்மா டேய் இது நாடா கொட்டாயா குமார் லாச்சாரா என்ன ஒண்ணுக்கு 2 பேரும் மல்லு கட்டுறாங்க கதை நடந்துட்டு வந்துடா நீங்க எல்லா கதையும் நடந்துட்டு வந்து அது அப்புறம் ஒரு ஆள்கிட்ட 2 பேரும் போறீங்க இல்ல அண்ணா இவங்க பிரிச்சுக்கிறாங்கண்ணா 2 பேரோட போலாம் 2 பேரும் சேர்ந்தாப்புல போறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப தாண்டமா அவர் கொண்டாந்து விட்டாரியா எனக்கு அப்பவே விட்டாரு ஏன்டா பக்கத்துல என்னடா உங்களுக்கு பிரச்சனை மச்சான் 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 எதுக்கு மச்சான் என்ன கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு மச்சான் ஏன் அப்படி கோவமா இருக்கீங்க மதுரையோட வீடு வந்திருக்காரு அப்படியே குழுக்குழுதே இருக்கு ஏன் என் மேல என்ன கோவம் செஞ்சு விட கடைசியில மச்சாங்கிற 2 புருஷனை கட்டி நான் என்ன அப்படி என்ன சந்தோஷம் வச்சுட்டு இந்த 2 வருஷம் ஏறிட்டிய ஈரக்குறையே நீங்க சந்தேகப்படுறீங்களா நான் என்ன அப்படியால நீ அப்படி இல்ல சீனை நீக்கிட்டு பார்த்தோம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உன்னை நீக்கிருப்பாங்க ஒன்னே போய் சந்தேகப்படலாமா தர்ம பத்தினின்னு தர்ம குத்துனின்னு கூட சொல்லலாம் ஐயோ என்னை போய் நீங்க சந்தேகப்படுறீங்களே ஐயோ அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதீங்க ஐயோ என்னால முடியாது மன்னா மச்சான் மச்சான் ஐயோ என்னை அழ வைக்கிறீங்களா மச்சான் இன்ன வரைக்கும் அவன் கட்டி பிடிச்சிருக்கியா அவன் கட்டியெல்லாம் பிடிக்கிறான் நீ எப்படி வச்சிருந்தேன் அதே அவன் மட்டும் உங்க அண்ணன் கொஞ்சம் என்ன மச்சானா நான் மாலை கட்டணும் அப்புறம் என்ன நீ என்ன ஜாமி நீங்க யாரு தரேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் தலையில துண்டு போட்டீங்கம்மா ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பிலே சிறிதும் குறையாது வந்தவரை பிடித்தால் வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்க வேண்டும் மறுபடியும் கட்டி பிடிக்கலாம் சாமி அடி வெள்ளக்கார வேறாயே நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு நெஞ்சல் வச்ச உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட ஐயோ பின்னாலும் இதுக்காகவே நடத்துக்கு வர்றாப்புல உன் விழிகள் எட்டியோ அது உடலுவி பாயுதே முடியல சாட்டையோ சலம் கூட அடி வெள்ளக்காரவே
நீ கொள்ளக்காரியானாயே வெள்ளத்தில் அடித்து எடுப்பது போல் உம்மிடிகளில் எடுத்து போராயே பள்ளத்தில் விழுந்த என் உயிரை நிமல்ல தூக்கி போராயே வெள்ளமனோ உள்ளவந்தி நட்டியடி காதச்செடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே எல்லை கோடுகள் இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே உலகை நான் அறிந்தேன் அடி அடி வெள்ள நீ வெள்ளக்காரியாராதே எதை வச்சு ஏனங்கள் கொடுக்க உள்ளிருக்கும் இதயத்தை திருடி புட்ட பிடிகள் அது உருவி பாயுதே மொழி என்ன சாத்தியோ என்ன சடம் கூட நினைக்கணும் ஏன்டா நம்ம எங்கே போனாலும் வினிதாகிட்டே போய் நிக்கிறாங்களே. நினைக்கணும் ஏன்டா நம்ம நானும் மட்டும் நம்மளும் பப்புனு போட்டுக்கலாமே. என் புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன் இப்படி குரங்குடி மாதிரி கட்டி வைக்கிறீங்க? ஏ கரெக்டா இங்க வா. ஏ கரெக்டா சாமி அங்க ஒருத்த ஓடுறான் சாமி. டேய் நம்பர் 1 நீ எங்க போற? வாங்க மச்சான். சாமி சாமி அவரை நான் கெடுக்கல மச்சான். வாங்க மச்சான். ஏய் வாணே. ஏய் வாடா நீ வா என்ன தேம்பறாரு சாமி. ஐயோ நான் இருக்கும்போது உங்களை செய்ய மாட்டேன். வாங்க. ஏய் நீ விடியா கட்டி போடுறா. ஏய் விடியா அம்மாள்டா தங்கச்சிடா. தங்கச்சியா இல்ல குழந்தையா. ஏ மச்சான் எங்க போற? அதை புடுங்க வேணாம். நீ வா மச்சான். இங்க இருங்க. என் புருஷனை எங்க கட்டி தொங்க விடுறீங்க? ஐயோ ஆத்தாடி என்ன கட்டி ஏத்து என்ன கட்டி ஏத்து கட்டி ஏத்து கட்டி ஏத்து தொங்க விடு என்ன ஏத்து. ஐயோ மச்சானை விடுங்க. மச்சானை விடுங்க. விடுங்க மச்சானை விடுங்க. அவ அவ அவவா அவவா அவாரு அவ அவ அவவா யார உட்காரு 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 உட்காரு. என்னடா இறங்கிச்சு. ஏய் மூஞ்சி மேல வந்து என்னடா ஏய் முடிஞ்சவனே அடி அவ அவ அதிமதுரா அனுராதா அதிமதுரா அனுராதா விதமே சுகபோகம் அதிமதுரா நீலவானில் நில ஒளிதான் மகிழின் நாட்டியம் பார்த்திடுதே நீலவானில் நில ஒளிதான் மகிழின் நாட்டியம் பார்த்திடுதே தன்மைகள் மீறிடும் பிரேமையினாலே தன்மைகள் மீறிடும் பிரேமையினாலே உலகே சுகத்தில் மூழ்கிடுது உலகே சுகத்தில் மூழ்கிடுது அதிமதுரா அனுராதா அதிமதுரா
தான் டான்ஸ் வேணும். ஆட என்ன நடத்துறீங்க அண்ணே? நீ தப்பிச்சுக்கிட்டடா. அந்த நீ கொஞ்சம் ஆளு வேலு குத்துற நபர்கள் உடனடியா வேலு குத்துமாறு சும்மா இருங்க. காவடியை செட் பண்ணியாச்சு. வேலு குத்து பூசாரி எங்க இருந்தாலும் வேலு போடுறவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அண்ணே பறவைக்காடி எடுக்க நேரமாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பறவைக்காடி வந்து ஊர்வலம் வரப்போகுது. தங்கச்சியும் கட்டி பிடிக்கிறாங்களா? பாவம் என்ன அவ்வா வா யாருங்க எப்படி எங்க ரெண்டாவது மச்சா கட்டிங்களோ அதே மாதிரி எங்க மூத்த காப்பாத்த போனோம். இல்ல உனக்கு இன்னைக்குதான் சரியான தண்டனை. இப்போ துமுறு குறையல. என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க? அப்படியே இங்க வாரா. வருகிற சுவாமி வந்தாரு பாடி வரவேற்பது எங்களது பாரம்பரியமே. மலை போன்ற வடிவென்றோ என் அருகிலே மலை போன்ற வடிவென்றோ என் அருகிலே பயங்காதோ மனமின்று உன் நினைவிலே உண்மதை புரிந்து வந்தது நீ எங்கு அழகான உனை கண்டு எங்கள் எங்களாது பாடினார் தரவேணும் தரவேணும் வாழ்வினை துயர்த்து தரவேண்டும். வந்தவர் வரவேற்பு கொடுத்துறியாடா? நாங்க சாமியை சுத்தம்ல நீல சுத்தம் போய் உட்காந்துருக்க. ஸ்ரீதேவி குடி மாடனே ராஜாதி ராஜாவே சொந்தமே எப்படி முன்னாடி சுத்தி போனேன் அது மாதிரி சுத்தி வரணும்ல. நாங்க சுத்துற மாதிரி சுத்து. ஸ்ரீதேவி குடி ராஜாதி ராஜாவே அழகிது குணசீலா அழகிது குணவாள இசை ஒலிக்க பாருங்கள் சுவாமி. நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு நல்லாசி கூறுங்கள் சுவாமி. அண்ணே இப்படி பண்ணாதீங்க. கோவம் வந்தா சாமி சபித்து விடுவார். சமைச்சாருன்னா நல்லா சமையல சமைக்க சொல்லு. காலையில் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போயிடுவோம். என்னண்ணே? சரி நீங்க கிளம்ப போங்க. சரி போறோம். போங்களும் ஒரு வரம் கேட்டு போயிடும். சரி கிளம்பு. என்னுடைய பரிபூரண ஆசை என்றைக்குமே உங்களுக்கு. ஏன்னா இந்த உலகத்துல நகைச்சுவைங்கிறது ஒருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அடிப்படையான ஒன்று. எவ்வளவு நான் இந்த நாடக மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கு மனதிலே ஏதாவது சின்ன சஞ்சலமோ மனக்கசப்போ இதையெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அது ரொம்ப பெரியது. அந்த வகையில் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பெரியோர். அந்த சிரிப்பிற்கு காரணமாக இருக்கீங்கல்ல, பெருமையா தானே பேசுறேன். ஒன்னும் சொல்லு. இப்போ இந்த பொம்பளை பத்தி போக மாட்டேங்குது பாருங்க. நான் என்ன தெரியும் அழக பார்த்து பொம்பளை பல்ல ஊத்துப்பட மாத்துங்க. அவர் பேசுங்க சாமி. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானு? அந்த வகையில எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய அந்த பெரிய வேலை இருக்குல்ல, நீங்களா இறைவனுடைய குழந்தைகள் போல. உண்மையாகவே என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கும் உண்டு. ஏன்னா மேடையில் என்ன கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு வருத்தம் இருந்தாலும், அவருடைய வயதில் அண்ணன் என்னை விட ரொம்ப பெரியவர், ரொம்ப சின்ன பிள்ளை தான். ஆனாலும் மேடையில் நான் பேசுகின்ற பேச்சுக்கும் அவரை அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கும் அதையெல்லாம் தாங்கி பிறரை சிரிக்க வைக்கிறது, தன்னை தாழ்த்தி பிறரை சிரிக்க செய்வது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த குண்டு பையனெல்லாம் இவெல்லாம் திருப்பி என்னை அடித்தானா ஒரு அடிக்கு தாங்க வேணாம். நான் தட்டி கொடுங்க சாமி, தட்டி கொடுங்க. அது முதுகுல முதுகுலையா? உங்களை போய் நான் பேசுறேன் பெருமையா என்னைய சொல்லலாம்டா. கிளம்புங்க தயவு செஞ்சு போ. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ரொம்ப எங்களை பெருமைப்படுத்தி பேசுனதுக்கு ஒரு முத்தம் சாமி இருக்கட்டும். அதெல்லாம் நாரதர் மகாமுனிவர்கிட்ட கேட்கறதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமா உண்மைதான்.
ஆனா கேளு அதான். இல்ல சொன்னாங்க. ஆனா உங்களை பார்த்தோன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. கிடைக்கும்னு நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் கிடைக்கும். பார்த்தோன்னு உங்களை பார்த்தனா நம்பிக்கை போச்சு. ஏய் என்ன என்ன கிடைக்காது இருக்கு. என்னது என்னனே வேணும் கேளு. கிடைக்காதுடா. ஏன் மச்சான் கேளுங்க டேய் கேளுங்க ஏய் கிடைக்காது. அட கேளுங்க மச்சான். நான் அருப்புக்கோட்டையில கேட்டேன். தம்பி இந்த கவனங்க மச்சம் இருக்கியா? இந்த கண்ணத்துல மச்சம் தெரியும் பாரு. கண்ணத்துல அந்த பக்கம் இருக்குடா கிறுக்கு பேர. அருப்புக்கோட்டையில கேட்டேன். கிடைக்கல. சரி விருந்தூர்ல கேட்டேன். அதான் கிடைக்கும். டேய் இருடா குண்டு பேர. கிடைக்கும். கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல என்னமோ. கிடைக்கல. கேளுடா போடாடான்னு பேசுறாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? போடாதான் தரம்லாம் பேசுறான்னு சொல்ல மாட்டாங்களா? சின்ன பையன்டா நீ. நான் நாரத மகாமுனி வந்தா. சரிங்க சாமி. கேளுடா. ஏய் வெங்கடேசா. ஏய் கேளுடா. சாமி உண்டு. நீ கேளு. எங்க கேட்டேன்னு சொன்னேன். விருதுநகர்ல. அங்கே கேட்டேன் கிடைக்கல. சரி திரும்ப போய் கேட்டேன். கிடைக்கல. ஏன் மதுரையிலே கேட்டேன். கிடைக்கல. என்ன கேட்ட? இங்க எல்லாம் கேட்டு கிடைக்காது. அட என்னன்னு சொல்லியா? என்ன கேட்ட? யாருக்கிட்ட கேட்கணும் தெரிஞ்சுதான் கேட்கணும். ஏன்னா போயிட்டு வர. சபை அறிந்து கேட்கணும், சமயம் அறிந்து கேட்கணும். யாருக்கிட்ட என்ன எப்ப கேட்கணும் இருக்கு. கிடைக்குமா? என்னன்னு கேடு. நிச்சயம் கிடைக்கும். கணேசு பையில இருக்குமா? போடா டேய் போ.